நாம் யூதாவுடைய புஸ்தகத்திலிருந்து இவர்கள் இவர்களுக்கு ஐயோ என்றதான காரியங்கள் குறித்து காரியங்களை நாம் விஞ்ஞானித்தோம். யூதா 16வது வருஷம். இவர்களுக்கு ஐயோ. பிரியமானவர்களே, இவர்கள் என்றது ரொம்ப வார்த்தைகள் வருது. இவர்கள் அப்படி சொன்னால் இவர்கள் நம்முடையவர்கள் அல்ல அப்படின்னு அவங்கள தனியாக பிரித்து காட்ட வேண்டியதாக இருக்கு. அதனால தான் இவர்களுக்கு எந்த தேக்கையும் காடுகளில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது இவர்கள் இந்த இடத்துல 3 பேரை அதில் கொண்டு வரான் அவன். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் தாழினுடைய வழியிலே நடந்து எல்லாரும் கூலிக்காவை செய்த வஞ்சகத்தில் விரலோடி போராடி கிருஷ்ண பாவத்தில் ஏற்று போனார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த 3 கூட்டத்தாரும் தேவனை அறியாதவர்கள் அல்ல. முதலாவது காயினை கண்டுபிடிக்கிறார். இந்த காயின் யார்? ஆதாமுக்கு பிறந்ததான மூத்த மகன். இவன் தேவனுக்கு பலி செலுத்த வருகிறான். அப்படியானால் தேவனை தெரியாமல் யாரும் தேவனிடத்தில் வரமாட்டாங்க. இவனுக்கு தேவனை குறித்து அறிவித்தவன் யார்? இவனுடைய சகப்பனாதான் இருந்திருப்பவன். ஏன்னா இவனுடைய சகப்பன் தெய்வத்தை முகாமுகமாய் பார்த்து பேசினவன். தெய்வத்தினுடைய வல்லமை என்ன என்பதை ருசி பார்த்தவன். இவன் தனியாக இருந்தான். தெய்வம் இதுவரைக்கும் அவனுக்கு தூக்கம் இல்லாதிருந்தது. அவனுக்கு அந்த தூக்கத்தை குறித்து அவனுடைய விழா எழுப்புறதுக்கு ஒரு எலும்பை உருவி எடுத்து அது ஒரு ஸ்ரீயை உண்டாக்கினார். இவன் எழும்பி பார்க்கும்போது ஒரு தேங்காங்க நிற்கிறான். இவள் எப்படி வந்தான்? இவன் மண்ணினால் உருவாக்கப்பட்டான். கடவுள் சொல்கிறார், விழா எலும்பிலிருந்து எடுத்து இவள் உருவாக்கப்பட்டாள். இப்படி இருக்கிறதுக்கும் ஆதாமுக்கு இந்த கீழே. அதனால்தான் இவள் எலும்பு மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷி எனப்படுவாள் அப்படி சொன்னான். புதுசாக 2 எடுக்காம என்னுடைய சரீரத்திலிருந்து எடுத்தபடினாள். அப்போ என்னுடைய சரீரத்திலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற யார் சொன்னது? ஆண்டவர் சொல்லலையே. இவனுடைய சரீரத்திலேருந்து எடுத்தேன் நான், உன்னுடைய சரீரத்தில் எடுத்தேன் ஆண்டவர் சொல்லலை. அவனு வேதத்தில் இல்லை, ஆனால் அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். அதனால தான் அவனுக்கு அது சரி செய்ய விழா என்னும் ஒழிக்கப்பட்டவள். இந்த ஒரு கிரியை ஆதாமுக்கு உண்மையாகவே பிரமிப்பாக இருந்திருக்கும். அநேக நாள் யோசித்தேமா, எப்படி ஆண்டவர் ஒரு எலும்பை எடுத்து நமக்கு ஒரு பெண்ணை உண்டாக்கி தந்துட்டாரு, அதுவும் நம்முடைய விழா எலும்புலேருந்து அப்படி சொல்லிட்டு அந்த கிரியை அவனால் மறந்திருக்க முடியாது. அந்த கிரியை அவனால் மறந்திருக்க முடியாது. அப்போ இது ஆதாமுக்கு செய்த பெரிய அற்புதம், பயங்கரமான அற்புதம். உலகத்தில் எங்கே இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துட்டாங்க. அப்போ தெய்வம் யாரு, எப்படிப்பட்டவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்ன்றத ஆதாம் அங்கே உணர்ந்திருப்பான். அதான் அங்கே உணர்ந்தது. இப்போ இவ்வளோ பெரிய காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இதை அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லாமே இருந்திருப்பான். நம்முடைய தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவருடைய எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் தெரியுமா? ஒரு அம்மாவை என்னுடைய விழா எலும்புலேருந்து எழுக்கு உருப்பாக்கி எனக்கு தந்தார். பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது? இவ்வளோ பயங்கரமான தேவனை நம்முடைய தேவன். நாம் அவருக்கு எப்படி நெருங்கி இருக்கு. நம்ம அவருக்கு பேசணும். மறுபடியும் அவர் பேசிட்டு இருந்தார், இப்போ பேசுறதில்லை. நான் மறுபடியும் அவர்கிட்ட நான் பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆலோசனை பண்ணியிருப்பான். அவன் சொல்லியிருப்பான், போய் பலி செலுத்து, இல்லை காணிக்கை செலுத்து. காணிக்கை இவங்க தான் செலுத்தினாங்க. பிறத்தாறு காணிக்கை செலுத்துகிறோம். ஒரு மனிதன் நம்ம போகாமல் இருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய ஆள், ஏதோ ஒரு கசப்பு இருக்கும். நம்ம அவரை பார்க்க போகிறோம். யார் வீட்டுக்காவது நீங்கள் ரொம்ப நாள் கழித்து போகிறீங்க, சில பார்க்கறதுக்கு வெறும் வயது போவீங்களா? சில பழம் வாங்கிட்டு போவீங்க, கேக் வாங்கிட்டு போவீங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போவீங்க, பண்டம் வாங்கிட்டு போய் அவங்க கொடுப்பீங்க. அது அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, அதுதான் காணிக்கை. இப்போது உங்களையும் அவங்க வர வைக்கிறாங்க, நீங்கள் வேறு பிக்கு பேரை வாங்கி போயிருக்கீங்க. வானான்னு சொல்லவே முடியாது. சரி வாங்க அப்படி அதை வாங்கி அவர் அங்கீகரிப்பார். அதை அவர் வாங்கிட்டாக்க நம்ம கையில் இருந்தால் நம்மளை அங்கீகரிப்பார்னு அர்த்தம். நம்ம மேலே அந்த கோபம் குறைக்கி இருக்குது, நம்ம மேலே இருக்கிற கசப்பு பழிச்சு, அதனால் நமக்கு இருக்கும் வாங்கிட்டார், அது வாங்கிட்டார் அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம். இதை தான் அவங்க செய்ய சொன்னாங்க. ஆண்டவனுக்கு ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க காணிக்கை கொண்டு போகிறாங்க. இவன் சம்பாதித்த, இவன் கஷ்டப்பட்டதுலேருந்து கொண்டு போகிறான். இவன் கஷ்டப்பட்டதுலேருந்து கொண்டு போகிறான். கொண்டு போய் ஆண்டவர் கொடுத்தான். அதே சமயத்தில் ஆபேலும் கொண்டு போனான். இப்போ ஆபேல் கொண்டு போகும்போது ஆபேலுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தார். இவனுடைய காணிக்கையை தேவன் என்ன செய்யலை? ஏற்றி கொள்ளலை, நிராகரித்தில் ஏற்றி கொள்ளலை. ஏன்? ஆபேல் கொண்டு போன காணிக்கையில் ரத்தம் இறங்கிச்சு.
இவன் கொண்டு போகிறது மர காய்கறிகள் தனிகள் தான், அதில் ரத்தம் கிடையாது. அதனால தான் கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. கர்த்தர் ஆபேலுடைய வழி அங்கீகரித்தால் அவனுடைய கல்வியும் அங்கீகரிக்கணும் ஜெபிக்கும். ஆனாலும் கர்த்தர் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டார். ஆபேல் கிட்ட கூட பேசலை, ஆயத்தில் பேசினான். அழிப்பும் முகலாடியே அப்படி மாறி இப்போ ஏன் எரிச்சல் அடைவதெல்லாம் அவனோட பேசுகிறார். அவனுக்கு புரிஞ்சிக்க முடியல. நம் தகப்பனிடத்துல பேசின தேவன் இப்பொழுது நம்ம இடத்துல பேச ஆரம்பித்திருக்கிறான்ன்ற அந்த சந்தோஷம் அவனுக்கு வராமல், அவளுக்கு என்னன்னா நம்முடைய தாலிக்கு அங்கீகரிக்கலையே, நம்முடைய தாலிக்கு அவள் அங்கீகரிக்கலையே அப்படின்னு சொல்கிறதான கோபம் நெரிச்சல் உண்டாயிடுச்சு. இதனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா, நம்ம தம்பிக்கிட்ட அதிகமாக பேசுவாரோ, நம்மக்கிட்ட பேசாத நேரத்தில் நம்ம தம்பிக்கிட்ட பேசுவாரோ. ஏன்னா வயல் வேலையில் இருப்பான், அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு தூரமாக இருப்பான். அவன் பார்த்தா கடவுள் பேசும்போது இவனுக்கு தெரியாது போயிடுமே. அதனால் அவனை அங்கீகரித்தாரு, அவனை ரொம்ப பிடிக்குமோ கடவுளுக்கு, அவங்கள்ட்ட அடிக்கடி பேசுவாரோ. நம்மக்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் நம்மளை கண்டிக்கத்தானே செய்யாரு. ஏன் நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறான்னு சொன்னார். நம்மக்கிட்ட அன்பாக பேசினாரா? அன்பாக பேசல. இப்படியான்னு இருக்கிற பிரியமானவர்களே, அந்த நாட்களில் காயின் அதை அழித்து கொள்ள முடியல. கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள தான் சிரிச்சுப்பார். எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் தகப்பன் சிக்ஷையாக புத்திரங்க உண்டோ, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிப்பார் சொல்லியிருக்கு. 12 படி சிச்சை அற்பமாக என்னாது. 6வது வசனம், எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை சிக்ஷிப்பார். அப்போ யாரிடத்துல கர்த்தர் அன்பு கூறுகிறாரோ, யாரிடத்துல தேவன் அன்பு கூறுகிறாரோ அவங்களை தேவன் என்ன செய்கிறார்? சிக்ஷிக்கிறார். அவங்ககிட்ட தான் அதிகமாக பேசுவார். அப்போது இவன் ஒரு காரியமும் செய்யலை, எங்கே அன்பு கூறுதல்னாங்க? அன்பு கூறுதல்னாங்க ஒரு தவறான பாதையில் போகும்போது அவங்க அப்படியே போனால் இதெல்லாம் முடிஞ்சு செத்துருவாங்க. அப்போ நான் அவனை காப்பாற்ற நினைக்கிறேன், அந்த பாதையில் வெளியே கொண்டு வர நினைக்கிறேன். அதுதான் அன்பு கூறுதல். நம்ம அன்பு கூறுதல் அப்படின்னா நம்ம வேறு மாதிரி நினைப்போம். நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் உனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு பொறுத்தல. நேசிக்கிறது கர்த்தர் எவரை நேசிக்கிறானோ அப்படின்னா, எவனை நேசிக்கிறானோ அவன் வந்து பாக்கியவான். ஏன்னா அவன் போகிற பாதையில் ஒருவேளை தடுமாறுனான், வித்தியாசமாக போனான், அப்போ அவனை வந்து அந்த பாதையிலே அப்படி போகாது, எங்கே போகிற நீச்சு இதெல்லாம் அவன் ஆகிடும், அவனுக்கு பிடிவா. அதுதான் அனுசு போடுறது. அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு தன் இருதயத்தில் நினைக்கிறாங்க இல்லைங்களா? அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனுக்கு சின்ன காயம் படுத்தப்படாது, அவன் எதனா ஒரு காயாட்ட மனசு கஷ்டப்படுவான். இதுதான் அன்பு கொள்வது. எவனிடத்துல அதிகமாக அன்பு கொள்றான் அவனை சிக்ஷிக்கிறாங்க, கடிந்து கொள்றாங்க. ஆனால் இது காயனுக்கு தெரியல. அப்போ அவன் தான் நினைப்பான், ஆபேல் கிட்ட ஆண்டவர் ரொம்ப பேசுவார் போல, நம்ம கிட்ட பேசுன்ற நீக்கிட்டார், இப்படி கண்டிக்க தானே செய்யார் நம்மளை. அன்பா நம்ம கிட்ட 2 வாரத்தை பேசுகிறேன், எப்படி இந்த காய் நல்லா இருக்கியா, இப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் கேட்கி. அப்போ ஆபேல் கிட்ட அதிகமாக பேசுவார். அப்போ ஆபேல் இருக்கிறதால தான் பேசுகிற. ஆபேலை பார்க்க தெரிச்சு வர ஆரம்பி. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நமக்குள்ள பாவம் உண்டாகிற காரணம் தான். நமக்குள்ளே இருக்கிற சந்தேகம், நமக்குள்ளே இருக்கிற போராமை, நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் எல்லாம் ஒருத்தர் மேலே பகை வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க செய்கிற காரியத்தை பார்க்க அதிகரிச்சுட்டு தான் போவோம். நம்மளுக்கே தெரியாது. நம்ம வந்து ஏதோ ஒரு காரியம் நினைச்சு நம்மளே வளர்ந்துடும். அந்த மாதிரி தான் காரியம் வந்தேன். இப்போ ஆவியில் பார்க்க வேதனையாக இருக்காங்க. அதனால் என்ன செய்தான்? வயலில் கூட்டிகிட்டு போய் கொண்டு போட்டான். அப்போ இவர்கள் காயினுடைய வழியில் நடக்கிறவர்கள் அப்படி சொன்னாக்கா, இவனுக்குள்ள என்ன சிந்தை, என்ன காரியங்கள் இருந்துச்சோ அதே காரியங்கள் யார்கிட்ட இருந்துச்சு? நம்ம கிட்ட இந்த நாட்கள் நினச்சிருந்துத்தான். இவர்கள் காயோடைய வழியில் நடப்பாங்க. காயோடைய வழியில் நடக்கிறதான யாருக்கும் என்ன இருக்காது? பரலோகம் இருக்கவே இருக்காது. அப்போது இந்த அனுபவமும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படி சொன்னால் நிச்சயமாக நித்திய ஜீவன் நம்மகிட்ட இருக்காது. நித்திய ஜீவன் நம்மகிட்ட இருந்தார். அடுத்தது பிழைப்பை பற்றியும் கொரசை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கேட்டிருக்கீங்க காலையே. 2வது ஒரு கூட்டத்தாரை சொன்னேன். 9வது வசனத்தில் 8வது வசனத்தில் அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்கள் அப்படி சொல்லி
அப்படி போலவே அப்படின்னா சில காரியங்களை சொல்லிட்டு வந்து அது போலவே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போலவே சொப்பனக்காரராதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொப்பனக்காரர்கள் அப்படி சொன்னா உங்களுக்கு தெளிவாக சில காரியங்களை நான் காலையில் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். இந்த சொப்பனக்காரரும் தேவ ராஜ்யத்துக்குள்ள வரலையா, கற்பனையே வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டு நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த காரியம் பண்ணி இந்த காரியம் பண்ணி அதில் இவங்க விழுந்து போயிடுவாங்க. தேவ சமூகத்தில் தேவனுடைய நோக்கம் சித்தம் என்ன என்பதை இவங்க கேட்க மாட்டாங்க. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சித்தம் நோக்கமாக என்னன்னு இவங்களுக்கு தெரியாத போயிடும். அதனால தான் தாவீது உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். அவன் வைக்கிற நான் போய் யூதா தேசத்தில் எங்கேயாவது ஒரு தேசத்தில் ராஜ்யபாரம் பண்ணவான்னு ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் உடனே நிற்கிறான், நான் எங்கே போக சித்தமாக இருக்கேன் எந்த இடத்துல ராஜ்யம் அன்னைக்கு அப்போ சொல்கிறாரு எகுரோனுக்கு போக சொல். அப்போ கற்பனைக்காரர்கள் சொப்பனக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து சொப்பனம் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ணை மூச்சிக்கே சொப்பனம் பார்ப்பாங்க. நான் அப்படி ஆகிடும் நான் இப்படி ஆகிடும் எனக்கு அது வந்து எனக்கு இது கிடச்சிடும் எனக்கு அது கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இவங்க அத்தனை பேரும் மாம்சத்தில் தரைப்பட்டு கடவுளை தூசிக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு நடக்கலாம்னு சொன்னாக்கா கடவுளை தூசிப்பாங்க, மனுஷனை தூசிப்பாங்க, நடக்கிறதுக்கார தூசிப்பாங்க, எல்லாரையும் தூசிப்பாங்க. எனக்கே அப்படி நடந்துச்சு, எனக்கே அப்படி நடந்துச்சு, எனக்கே அப்படி பண்ணல, எனக்கே அப்படி செய்யலை, எனக்கே இதை செய்யலை அப்படின்னு சொல்லி. அப்போனா இவங்க யாரு? சொப்பனக்காரர்கள். இவர்கள் தேவனுடைய கரத்தை அடங்கி இருக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் கூட தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க முடியாது. இவர்கள் வந்து பதப்பதைக்கிற ஜனங்கள், பதப்பதைக்கிறவங்க, முன்னால் போகணும் ஏசாமல் பிரிக்கமாய் போகிறவர்கள். யாக்கோபு சொல்கிறான், நீ அப்படி வரக்கூடாது, நீ போகலாம், நீ காட்டுவாசி, நீ ஓடுவ. ஆனால் நான் அப்படி இல்லை. குழந்தைகள் இருக்கிறாங்க, பாலகர் இருக்கிறாங்க, கறவை ஆடுகள் இருக்குது, குட்டி ஆடுகள் இருக்குது. முன்னடைக்கு ஏற்ற மாதிரி என்னால் வர முடியாது, நீ முன்னால் போ, நான் பொறுமையாய் இந்த கால்நடைக்கு ஏற்ற மாதிரி வர அப்படி சொல்கிறேன். எப்போதும் நாம் நிதானத்தோடு நடந்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். அவசரப்படுறதோ ஓடுறதோ சில காரியங்கள் இருந்துச்சு நம்மளால் நம்மளால் எந்த சாதியும் சாதிக்க முடியாது. சொப்பனக்காரர்களாக இந்த பூமியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. காலையில் உங்களுக்கு இந்த நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். இது அடுத்தது 12வது வசனத்தில், இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்தும் பயமையை போயிட்டு இந்த 3வது கூட்டத்தார் இது. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் அப்படி சொல்லியிருக்கிறது. இப்போ இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருங்க கூட பயமின்றி விருந்துவார்கள் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா. இந்த அன்பின் விருந்து அப்படின்னு சொன்னாங்க. இந்த அன்பின் விருந்துன்னா கொலசேயருடைய புஸ்தகம் 13வது வசனம் 1:13 ஆண்டவர் உங்களை இருளிய அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு வல்லமை கிடக்கும் விரித்து வேற ஒரு ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தி இருக்கிறார். கொலசை 1:13 இதழின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவே ஸ்தோத்திரம். இப்போ உங்களை வந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திருக்காருன்னா சேர்த்திருக்கார், இணைத்திருக்கிறார். அப்போ இணைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? குமாரனோடு நீ சேர்த்தப்பட்டிருக்கிற. யார் இதை சேர்த்தது? பிதாவாகிய தேவன். என்ன எதுக்கு கொண்டாட்டு அதில் சேர்த்தார்? குமாரன் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ளவரிடத்தில் நீ போகும்போது நீயே பரிசுத்தமாக்கப்படுவார். அதனால இணைக்கப்படுகிறார். இந்த இணைக்கப்படுகிறதான அனுபவம் ரொம்ப மேன்மையானது. உட்படுத்தினார், அது உள்ள உனக்கு பிரவேசிக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு நமக்குள்ள கொண்டு வந்திருக்கிறதான அந்த அனுபவத்தை நம்ம மறந்துடுவோம். அந்த அனுபவம் இருக்கிறதுக்கு என்ன நடக்குமா? பிதாவுடைய ராஜ்யம் எவ்வளவு அதிகாரத்தில் நான் வெளியே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் அது உள்ள வரும்போதெல்லாம் தேவனத்துக்கு திரும்ப நான் அப்படி இருந்தனே, நான் சீனனே, கஷ்டம் ஏற்றினாரே, அந்த இடத்துல மாற்றினாரே, அங்கேருந்து என்னை எங்கே கொண்டு வந்தாரு, என்னை ரெண்டு வச்சிருக்கிறாரு, அது வச்சிருக்கிறாரு, இப்படி சொல்கிறதுக்கான காரியங்கள் நம்மளுக்குள்ள இன்றைக்கே சின்ன விஷயத்தை கூட நம்ம பயப்படுவோம். சின்ன விஷயத்து கூட நாம் பயப்படுவோம். அந்த கற்பனையிலேயே இந்த கற்பனையிலேயே நடக்க பழகும். இவர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்கள், பயமின்றி கூட இருந்தோன்றவன். அப்போ தெய்வ பயம் இல்லாமல் போச்சுன்னா என்ன அவன் யோசிப்பாங்க? கற்பனையை கை கொள்ள மாட்டான். பிரசங்கியுடைய புஸ்தகம் கடைசி அதிகாரம் 12வது அதிகாரம் 13வது வசனவாசி. காரியத்தின் கடை தோக்கி கேட்குமாக தேவனுக்கு பயந்து அவர் சற்பனையில கைக்கோள் எல்லா மனுஷனும் நிரந்தர கடமை. இந்த காரியத்தின் கடையாளர்கள், அதாவது
கடவுளுடைய அந்த காரியத்தினுடைய சாராம்சம் என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரோம், இதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? எதுக்காக இப்போ ஸ்கூல் அனுப்புகிறோம் நம்ம பிள்ளைங்கள, எதுக்காக அனுப்புறீங்க? அதோடைய நோக்கம் என்ன? பிள்ளைங்க வந்து படிப்பறிவில் உலக அறிவில் வளர்றதுக்கு அதுக்கு ஒரு கடையாந்திரம் இருக்கு. அப்போ கர்த்தருக்குன்னு ஒரு காரியம் இருக்கு. எதற்காக? மறுபடியும் படிக்கும் சில வசனங்கள்லாம் உங்களுக்கு வந்து விளங்கனா மட்டும்தான் அதை பத்தி தெரியும். காரியத்தின் கடைத்தொகை கேட்குமாக. காரியத்தின் கடைத்தொகை அப்படின்னா நான் எதுக்காக தேவ சமத்துக்குள்ள வரேன், என்ன நோக்கத்துல கிறிஸ்தவனா மாறினேன், எதுக்காக நீங்க மாறினீங்க? உங்களை பார்த்து யாராவது கேட்காத எதுக்காக நீ கிறிஸ்தவனா மாறினீங்க? இப்போ அவங்கள பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நீ எதுக்காக வேலைக்கு போறீங்க? நீ அந்த வேலைக்கு போறீங்களே எதுக்காக போறீங்க? நான் வேலை செய்கிற வேலைக்கு என்ன செய்யாது, ஒரு மாதம் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்காக அவங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதை போலத்தான் நாங்களும் பரலோகம் கிடைக்கும்னு வைப்போம். இந்த உலகத்தில் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார்னு தேவனுடைய காரியங்களை சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு வரோம். இதுதான் இந்த கடையாள். அப்போ காரியத்தின் கடை காரியங்கள்னா இதுக்குள்ளே நான் எதுக்காக வந்தேன்? அப்போது இதுக்குள்ளே வந்த நோக்கம் உலகத்தை விட்டுணும், உலக பிரியமான காரியம் என்ன சொல்ல வரக்கூடாது. இப்படிப்பட்டதான காரியத்தை விட்டுட்டு கற்பனைக்கு பயக்கணும். இப்படிப்பட்டதான காரியத்தை வச்சுட்டு கற்பனைக்கு பயப்படணும். அப்போ தெய்வத்துக்கு பயக்க கற்பனையை கை கொள்ளுங்கள். இப்போ கற்பனைன்னு சொல்கிறது என்ன? கற்பனை சொல்கிறது அந்தியும் பிரமாணம். கட்டளை வேறு, கற்பனை வேறு. கட்டளைன்னு சொல்கிறது அதிகாரத்தோடு சொல்கிறது, இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது கட்டளை. அப்போது கற்பனைன்னு சொல்கிறது என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அது வந்து அன்பில் சொல்கிறது. அப்போது அன்பினுடைய பிரமாணம் உன்னை நேசிக்கிறது போல கதரை நேசி, யாதொரு காரியத்தையும் எச்சிக்காது, பொய் சொல்லாது, கொலை செய்யாது, அப்படி சொல்கிறதான காரியங்கள்லாம் கற்பனை. இப்படி சொல்கிறதெல்லாம் கற்பனை. இதெல்லாம் வந்து தெய்வீகம் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் தைக்கொள்ள முடியும். தெய்வீகம் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் தைக்கொள்ள முடியும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? அவன் கர்த்தருடைய காரியத்தை அவன் கைக்கொண்டு தெய்வத்துக்கு பயப்படுறவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் இருக்கும். என்ன கையில் போக மாட்டாங்க, தாறுமாறான காரியத்துக்குள்ள போக மாட்டாங்க, கரைப்படுத்திக்க மாட்டாங்க, தங்களை கரைப்படுத்திக்க மாட்டாங்க. ஏன் தங்களை கரைப்படுத்திக்க மாட்டாங்க அப்படி சொன்னாங்க? கீழ் உள்ள வசனங்களை வாசிக்கிறோம், நீ என்ன செய்தாலும் நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் ஒரு நாளைக்கு உனக்கு முன்னால் கொண்டு இப்படி ஜட்மெண்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. 14வது வருஷம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கிரிகையும் அந்தரங்கமான எல்லாம் ரகசியமா செய்யற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் வெளியரங்கமா கொண்டு வந்துடுவார். எல்லாத்தையும் வெளியரங்கமா கொண்டு வந்து நியாயம் இருப்பார். இதனால தான் கர்த்தர் உடைய சடையாந்திரங்கள் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவர் எதுக்காக நம்ம நூலில் கொண்டு வந்திருக்காரு. இந்த இடத்துல போய் லிங்கம் பண்ணலாம் அவங்க யோசிப்பாரு. அந்த செய்யறதான காரியம் அங்கே வந்து நினைச்சு எல்லாம் பப்ளிஷன் பண்ணிட்டு வர ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நியாயந்திருப்பார் இருக்கு. படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வருவார். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அதை நியாயத்துல கொண்டு வந்துடுவார். அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு தான் பயந்துருங்க 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 அப்படி சொல்ற காரணம் எது? இந்த மாதிரி ஒரு காரியம் உன் வாழ்க்கையில வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் பயந்துருங்க அப்படி சொல்றாங்க. அப்போ தெய்வ பயம் நமக்குள்ள இல்லைன்னா அன்னின்றதெல்லாம் கரைகளாக இருக்காங்க. அப்போ அந்த கரைன்னு சொல்றதுக்கு என்ன? இப்போ யூதாவுடைய புஸ்தகம் 13. இவர்கள் உங்கள் அன்பின் விருதுகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு. இவர்கள் தங்கள் அன்பின் விருந்துகள்ல கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துவாங்க. அப்போ இந்த கரைகள்னு சொல்றது என்ன? நாம் வந்து சில நேரங்களில் சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் தெரிஞ்சதற்கு சில பாவங்கள் நமக்கு வந்திருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டை என்ன மாட்டோம். எதுக்கு எல்லாம் பிள்ளைங்க கூட்டுவாங்க? இந்த மாதிரி கூட்டங்கள் சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு பிள்ளைங்கெல்லாம் கண்டிப்பாக வந்தாகணும், எல்லா பிள்ளைங்களும் வரணும்னு எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா? இந்த மாதிரி வசனங்கள்லாம் அவங்களுக்கு தெரியலன்னாக்கா அவங்க பட்டத்தை மளிகையை போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் குடும்பம் முழுவதும் சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்னா ராபஜன் எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ, ஆண்டவனுடைய சமூகத்தில் பந்தி உட்காராங்களோ உட்காரலையோ, அவங்க சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும். அதான் பிரசங்கி சொல்கிறான், கலையாந்திரங்கள் அவங்க தெரிஞ்சு கொள்ளணும். நோக்கமே தெரியாமல் என்னத்தை ஆண்டவனுடைய பிள்ளைங்களை வந்து என்னத்தை வளர்ந்து கிறிஸ்தவன் பேர் வச்சு நரகத்தை போயிடுவான். கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கு கண்டிப்பாக நரகத்தை போயிடுவான். இப்போ யோபுடைய புஸ்தகத்தில்
13வது அதிகாரத்துல அந்த கரைகள்னா என்ன அப்படின்னு அங்க நம்ம பார்க்கணும். கரைகள்னா அந்த கரைகள் வராது, அது நமக்கு சிறு வயதில் நடக்கிறதான பாவங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய காரியத்தை அவன் நினைக்க மாட்டோம். இப்போதான் ஆண்டுகளை வந்துட்டேனே அப்படி சொல்லிடுற மாதிரி ஆயிடும். 23வது வருஷம் என் அக்கிரமங்களும் பாவங்களை எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தை எனக்கு உணர்த்தும். இந்த இடத்துல சொல்றாங்க பார்த்தீங்களா, அங்க சொல்லப்பட்டதான அந்த கரை உணர்வு இல்லாத ஒரு அனுபவம், உணர்வற்ற ஒரு அனுபவம். இப்போ யோபு என்ன சொல்றான், என்னுடைய சகல பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் எனக்கு உணர்த்தும். நான் உணர்வு இல்லாம தான் இருக்கிறேன், உணர்வு இருந்தால் நான் அப்படி செய்ய மாட்டேன். உணர்வு அப்போ இந்த அக்கிரமம் பாவங்கள்லாம் எதுக்காக உணர்த்த சொல்றான்? இது எப்போ செஞ்சது? அவன் தான் இவ்வளோ பேச தெரியுது அவனுக்கு. இப்போ இவ்வளோ பேச தெரிஞ்சவனுக்கு அப்போ பாவம் செய்தால் அப்போ அந்த சூழ்நிலை இப்போ ஞானம் வளர்ந்த பேர் பேசுறது. அப்போ அந்த நேரத்தில் செய்யும் போது ஐயோ இது பாவம் அவன் இதே தானே. அப்போ இது எந்த பாவத்தை அவன் சொல்றான்? 26வது வருஷம். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறேன், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பறிக்க பண்ணது. பார்த்தீங்களா, மகா கசப்பான தீர்ப்பை என் மேலே கொடுத்த, நான் சிறு வயதில் பண்ணதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, இப்போ ஞாபகம் இல்லை. சின்ன வயசுல பண்ண காரியம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா ஆண்டவரே, அதை கொண்டு என் மேலே கொட்டி என்னை கொள்றியே அப்படி சொல்கிறான். யோசித்து பாருங்க, நான் வாழ்வ வயசுல தானே செய்கிறதான பாவமாக எங்கே போவோம் தெரியுமா? எங்கே தெரியுமா போவோம்? 20வது அதிகாரம் 16வது வசனம் யோபுல, என் வாழ வழி பாவம் என்னோடு கூட எலும்புகத்தை சேர்ந்து மண்ணில் படுத்துக் கொள்ளுமா. அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். பார்த்தீங்களா, எலும்புகள் மேல் அந்த பாவம் படுத்து கிடக்கும். எப்போ செஞ்ச பாவம் இதெல்லாம்? நான் தான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை பற்றி சரியான தெரிஞ்சு பாவமாக அறிக்கை செய்துட்டேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எத்தனையோ பேர் அப்படிதான் சொல்லிட்டுக்கிறாங்க. இப்போலாம் நான் அந்த பாவம் ஜெயிக்கிறேன், உண்மைதான். இப்போலாம் நீங்கள் பாவம் செய்கிறது தான், இப்போலாம் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் கரெக்டாக தான் இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு சிறு வயதில் செய்ததான காரியங்கள்லாம் அதெல்லாம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட இப்போ அவன் சொல்கிறான், என் சிறு வயதில் செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் மகா கசப்பு அதெல்லாம் கொண்டு என் மேலே போட்டி, ஆண்டவரே வாலிப வயசில் நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கொண்டு போட்டி. இப்போ வாலிப வயசில் செய்த பாவம் எல்லாம் எலும்புக்குள்ள பூந்து கிடக்குது, வெளியே தெரியல. மாம்சத்தை கழிக்க, மாம்சத்தை அசூசியத்தை கழிக்க. அப்போ என்னது? இயேசு கிருஷ்ணன் ரத்தம் உன்னுடைய மாம்சத்தை உன் பாவங்கள் அப்படின்னா அந்த பாவங்கள் மாம்சத்தில் உண்டாகத்தான். உன் பாவங்கள் கழுகியாச்சு. எலும்புக்குள்ள இருக்கிற பாவத்தை என்ன பண்றது? இப்போ எலும்புகளுக்குள்ள இருக்கிற பாவத்தை நாம் என்ன செய்யணும்? அரிச்சது நல்ல ஆவியில் நம்பி அபிஷேகத்தை எலும்புகளுக்குள்ள அனுப்பணும், அந்த வல்லமைகளுக்குள்ள அனுப்பணும். அப்போதான் அது வெளியே போவோம் நம்மளுக்கு. ஆனால் நான் மறந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா, அதெல்லாம் எனக்கு எங்கே ஞாபகப்படுத்தும். அதுதான் அவன் சொல்கிறான், என்னை உணர்த்தும், என்னை உணர்த்தும். இப்படிப்பட்டதான பாவங்கள் என் வாழ்க்கையை எதிர்ச்சியை உணர்த்தும். அப்போ இந்த இவர்கள் உணர்வு இல்லாமல் தான் தெய்வ பயமே இல்லாமல் கரைகளாக இருக்கிறாங்க, இவங்களுக்கே தெரியல. அப்போ எடுத்து சொல்லும் போது பாவம், அப்போ கோவம் வருது ஜனங்கள். இப்படி நீங்கள் கரைகளாக இருக்கிறீங்க, அன்பு இருந்தில் உட்காருவீங்க, நீங்கள் சரியில்லை, உங்களை சரிப்படுத்துங்க அப்படி சொன்னால் ஜனங்கள் கோவம் வருது. எங்களை வாழ்த்து ஒன்றுக்கு திக்கிறாரு, எங்களை இஷ்டம் போல பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஐயோ கோவம் எடுத்து வருது அவங்களுக்கு. சில காரியங்களை எடுத்து சொல்லும் போது கோபம் வருது. அப்போ அந்த கோபம் என்னவா மாறுது? ஏச்சல். அப்போ அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லையே. அதனால தான் யோகம் சொல்கிறேன், என்னை உணர்த்தும், நான் இப்படிப்பட்டவான்னு எனக்கு எடுத்துக்காட்டு. அப்போ வசனங்களை நம்ம எடுத்து காட்டும் மொத்தம் சிலர் உணர்வு அடைவாங்க. இப்படியெல்லாம் இருக்குதா அப்படியெல்லாம் இருக்குதான்னு உணர்வு அடைவாங்க. இல்லைன்னா அந்த உணர்வு வராது. அப்புறமா ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாத்தையும் நியாயத்திற்குள்ள கொண்டு வருவார் பார்த்தீங்களா? அப்போ போய் நிற்கும் போது இடி விழுந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. மகா கசப்பை என்மேல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா கசப்பு. ஆண்டவர் ஒரு வார்த்தை நான் பூமியில் இருக்கும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் சரி பண்ணியிருப்பனே, என்னை உணர்த்திட்டா நான் சரியாகிட்டு இருப்பனே, இவ்வளோ முட்டுட்டு கண்காடி அவருக்கு இங்கே அடித்த வழியை நியாயமா அப்படின்னு சொல்லி தப்பாங்க. அப்போது இந்த பூமியில் இருக்கும்போது எத்தனையோ காரியங்களை நம்ம எடுத்து சொல்கிறோம், வசனங்களை சொல்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அங்கே போய் நீ கேட்கும்போது, உன்னோட நான் அனுதினமும் பேசிக்கொண்டு தான் இருந்தேன். எப்போ ஆண்டவரை பேசுனேன்? நீ கூட்டத்துக்கெல்லாம் எப்போல்லாம் போய் அப்போல்லாம் உங்கள்கிட்ட நான் பேசணும் தானே செஞ்சேன். என் வசனம் மூலியமாக தானே உங்கள்கிட்ட பேச முடியும், டைரெக்டாக பேச முடியுமா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, கண்ட உயிரோடு எவனும் இருக்க முடியாது. அப்போ கடவுளே உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசி முடியுமா? முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில ஸ்தாது வேதைகளை ஏற்படுத்தி அவங்க மூலியமா பேசுறாரு. அவங்ககிட்ட உணர்வு தந்து அந்த வார்த்தைகளை எடுத்து அவங்களுக்கு கொடு.
அப்போ இந்த வார்த்தைகள்னால நீ என்ன பண்ணணும்? உணர்வடைய செய்யும். நம்முடைய வார்த்தைகள் எனக்கு உணர்வடைய செய்யும். அப்போ உணர்வடைய செய்யும் போது அந்த நாட்களில் நம்மள செய்திப்படுத்தணும். இல்லைன்னாக்கா இந்த காரியங்கள்லாம் நமக்கு மறைஞ்சே இருந்துடும். நாமும் வயசாயிடுவோம். அன்பின் விருந்தில் கரைகளாக இருந்து கலந்து கொள்வோம். அப்போ கரைகளாக இருக்கிறீங்க நீங்கள், நாங்கள் எங்கள் கரையாக இருக்கோம், நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குற்றமோ இல்லை, எங்களுக்கு ஒரு பாவமோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சபை சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னுவோம். என்ன காம புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனமோ 4வது வசனமோ வாசி. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேல உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். அப்ப இவங்களுக்கு கரை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியுதா? உணர்வு இருக்கா? யோசித்து பாருங்க. உணர்வு இருக்கா? கூட்டம் கூடி ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. சபையில் இவன் சொல்கிறான், சில பிரச்சனைலாம் எடுத்து உங்களை சரிப்படுத்திங்கன்னு சொல்கிறான். இவங்கள நாங்களாம் சுத்தமாக தான் இருப்போம், நாங்கள் ஆண்டவர்கிட்ட தான் இருப்போம், நாங்கள் ஜெபம்னா கட்ட முடிய சமூகம் வரும், ஆண்டவர் எங்கிட்ட பேசுவார், எங்களுக்கு கதை சொல்லுவார், இது சொல்லுவார். இவங்களும் அப்படிப்பட்டவங்க தான். இந்த லேவி புத்திரர்கள் வேற இவங்களும் அப்படிப்பட்டவங்க தான். இவங்க தனியாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சம்பவம் வரும், எல்லாம் வரும். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் இவங்கள உணர்த்த சொல்கிறார். இப்போ ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்குன்னாக்கா 4 பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க அப்பாவுக்கு பிடிக்கும், ஒரு பிள்ளைங்க அம்மாவுக்கு பிடிக்கும், மிச்சம் 3 பிள்ளைங்கள அவங்க செய்யறதான காரியங்கள் பெற்றவங்களுக்கே பிடிக்காது. ஆனால் பெற்றவங்க துரத்தி விட்டுறாங்களா? இவங்களுக்கு நேசிக்கிற மாதிரி அவங்களும் நேசிக்கிறாங்க, இவங்களுக்கு துணிவாய்க்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு ஆதாரம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க படுறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. கோபத்தின் எச்சில் அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டு விட்டு தோக்கலையே. தகப்பனுடைய சமூகம் அவங்களுக்கு உணரத்தானே செய்யுது, தாய் அவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கு கொடுக்கத்தானே செய்யுது. இதெல்லாம் இருக்கும். அப்போ ஜனங்களாம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு தேவ சமூகம் வருது, என் கூட ஆண்டவர் இருக்கத்தான் செய்கிறார், என் கூட ஆண்டவர் இருக்கத்தான் செய்கிறார் அப்படி சொல்கிறாங்க. இருக்கிறார், உண்மை தான். எங்களை போஷிக்கிற மாதிரி உங்களையும் போஷிப்பார், எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது உங்களுக்கும் கொடுப்பார், எங்களை உடுக்கி வைக்கும்போது உங்களுக்கும் உடுக்கி வைப்பார். ஆனால் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சில விஷயங்கள் சபையெல்லாம் பரிசுத்தமாக தான் இருக்குது, எங்களுக்குள்ள நல்லா தான் இருக்குது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நீங்கள் என்ன ஓயத்தி மீஞ்சி போறீங்க, இல்லாத பலாத்தான் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான். 3வது வசனம் மறுபடியும் படிக்கணும். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பார்த்தீங்களா? இதை கேட்டவரையும் மோசை என்ன பண்ணுவான் பாவம்? மோசை ஆரோனும் முகம் குப்புற விழுப்புறாங்க. நான் பேர் 4வது வருஷம் மோசே அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்தான். பார்த்தீங்களா? மோசே அதை கேட்ட வருஷம் முகம் குப்புற விழுந்தான். இப்படிப்பட்ட ஆட்களோடு கலக்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆட்களோடு அவங்களை கலக்க விடாத. சபைக்குள்ள தங்களை சீர்படுத்தி கொள்ளாதவர்களை ஒரு கூட்டத்தை கர்த்தர் பிரித்து வச்சு தட்டினா வருது. 26வது வருஷம் 26. அவள் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதன் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்கள் கொண்டாடவைகள் ஒன்றையே தொடாதிருங்கள் என்றார். பார்த்தீங்களா? அவர்களை விட்டு விலகி வந்துருங்க, உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, அவர்கள்கிட்ட இருந்து விலகிடுங்க. சபையில் சிலர் பனிஷ்மெண்ட்ஸை கொடுத்துட்டோமா அவங்ககிட்ட பேசாதீங்க, அவங்களோட ஏதோ காரியங்களுக்கு போகாதீங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. சில பேர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுறாங்க. சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. விசுவாசிகள் எத்த டைம் பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் தான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. யாருடைய வாயெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க தங்களை பரிசுத்தம்னு சொல்லிட்டாங்க. இந்த வேதத்தில் சொல்லுவாங்க, நாங்களாம் பரிசுத்தமாக தான் இருக்கிறோம், எங்கள் மேலே ஒரு தப்பம் இல்லை, அவர் தான் காரணம் இல்லாமல் எங்களை திட்டுறாரு, அவர் தான் காரணம் இல்லாமல் எங்களை பேசுகிறார், அவர் தான் காரணம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கிறாரு, அவருக்காக தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களை சீர்படுத்த சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்கள இருக்கிறதான சூழ்நிலைக்குள்ள வரும்போது என்ன ஆகுது? இந்த அனுபவம் வந்து இப்போ அவங்களை வந்து நம்ம பிரியணுமா? யாராவது ஊழியக்காரங்களை பற்றி உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, வித்தியாசமாக பேசுகிறாங்கன்னா உடனே காதை அடிச்சுட்டு ஓடிணும். பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க, நிறுத்துக, அதை பற்றி பேசவே கூடாது, எங்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லி நிறுத்திக்கு அவங்க வாய் அடைச்சிட்டு உன் காதை அடைச்சிட்டு ஓடிடணும். ஜீவன் தப்பு ஓடணும். நீ அதை காது நல்லா கொடுத்து கேட்கணும்னு வச்சுக்க, அவங்க காது வழியாக ஊற்றி விட்டோம், அது உன் இருதயத்தில் போய் பதிஞ்சிடும்.
இருதயத்தில் பதியும் போது பிசாசு மனசில் அதை வச்சு விட்டுருவான். அப்போ நீ போய் அசல் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்து எப்பயோ நடக்க காரியத்தெல்லாம் சேர்த்து ரெண்டாவது இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும் போது அவன் ஒன்று சொல்லும் போது நீ ரெண்டாவது சொல்லுவ. அவன் ஒரு பாவம் செய்தால் நீ 2 பாவம் செய்வ. இதை கேட்கிற ஒரு ஆள் இதை கேட்கும் போது இந்த 2 காரியம் அவனுக்குள்ள போகும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கோ எப்பயோ அறியாமல் கூட இன்க்ளூட் பண்ணி 3 காரியத்தையே பேசுவான். எப்படி தெளிவுக்கு போதுட்டீங்களா? பயங்கரமான காரியம். இந்த காரியம் பெருகிட்டு போகும். இது மாத்திரமல்ல, 38வது வசனம் வாசி. சங்கர் ஆத்துமாக்களுக்கு கேடுண்டாக்கின அந்த பாவிகளை தூப கலசங்களை வழிவிடுக்கு மூடத்தக்க. இவர்கள் யாரு? இவர்கள் தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கிட்டோம். வேற எதுக்கும் இல்லை. இப்படி பேசுறதான துணிகரமா பேசுறதான ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வேற யாரும் இல்லை, தங்களுடைய ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கிட்டோம். வேற யாரும் இல்லை. அப்போ இவங்களை கேட்ட நீ நாங்கள் நல்லா இருப்போம், ஆண்டவர் சந்தோஷம். நாங்கள் வீட்டிலேயே ஜோம் பண்ணிக்கிறோம். வீட்டில் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் வந்து இறங்குறாரு. எதுக்கு அங்கே போய் நாங்கள் ஜோம் பண்ணோம்? சபைக்கு போய் தான் ஜோம் பண்ணணுமா? சபையில் தான் ஜோம் பண்ணணுமா? ஏன் வீட்டில் ஜோம் பண்ண ஆண்டவர் வரமாட்டாரா? வீட்டில் எங்களுக்கு ஆண்டவர் நல்ல சமூகத்தை தரார். நாங்கள் தேவ சமூகத்தை உணர்றோம், சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் நல்லா பாட்டு போகிறோம், நேரத்தில் சுதிக்கிறோம், ஆவியில் நிரம்புறோம், எல்லாம் பண்ணுறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை தரார், அது போதும். ஆனால் அவங்களுடைய கரைகளை மறந்துடுவாங்க. அவங்களால உணர முடியாது. அப்படி உணர்வு இல்லாதவர்கள் தான் அன்பின் விருந்துகளில் பயமே இல்லாமல் கலந்து கொள்வாங்க. இப்படி இவங்களாம் யார் தெரியுமா? வாதையை உண்டாக்கிறவங்க. சாதாரணமான ஆட்கள் அல்ல, வாதையை உண்டாக்குறவங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பேர் வருவாங்க. நீங்கள் அவளுக்கெல்லாம் அப்படி பண்ணலாமா? நீங்கள் ஊழியக்காரர் தானே, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களே, அப்படி பண்ணுறீங்களே, தான் நியாயமா அப்படி சொல்லி கேட்டு கொஞ்சம் பேர் வருவாங்க. இவங்க பேர் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். இப்போ நம்ம யாரையாவது திட்டுறோம், சபையில் சரியில்லை அப்படி சொல்லி ஊழியக்காரங்களை திட்டுறோம், விசுவாசிகளை திட்டுறோம், எல்லாத்தையும் தான் திட்டுவோம். ஏன்னா நான் எழுதிக்காரன். அப்போது இது தப்பு அது தப்புன்னு யாராவது வராங்க வச்சுங்க, அவங்க என்ன கதி ஆகுவாங்க தெரியுமா? 41 படி 16-41. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முழும்பொழுது நீங்கள் கர்த்தரின் சின்னங்களை கொன்று போட்டீர்கள் என்றார். என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நேற்று நாள் நடந்தது. நேற்று நடந்த காரியம் உயிரோடு இந்த கூட்டத்தார பாதாளத்தில் ஏறிடுச்சு. வாயு குழந்து உயிரோட பாதாளத்தை ஏற்றிச்சு. அது 31, 32, 33 இந்த வசனத்தில் இருக்குது. இதெல்லாம் ஜனங்களை பார்த்து பயந்து அலகடிச்சு ஓடினாங்க. அப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல. வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படிலாம் நடந்து போச்சு, இதெல்லாம் நடந்து போச்சு. வீட்டில் வந்து பேசுகிறாங்க. என்னத்தான் இருந்தாலும் ஊழியக்காரங்க இப்படிலாம் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஊழியக்காரங்க வாயில சாப்பாடு வரலாமா? ஊழியக்காரங்க சபிக்கலாமா? ஊழியக்காரங்க இப்படி பேசலாமா? அப்போ நீ செய்கிற அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, நாங்கள் உங்களை பொங்கிட்டு இருப்பாங்களா? எங்கன்னா சபிக்க தான் தெரியும். யார் அது சபிக்க சொல்கிறது? ஆண்டவர் தானே சபிக்க சொல்கிறார். யார் கடிந்து கொள்ள சொல்கிறது? ஆண்டவர் தானே கடிந்து கொள்ள சொல்கிறார். அப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை நான் கடிந்து கொண்டாலும் சபிச்சாங்க என்ன ஆண்டவர் சும்மா விடுவாரா? நீ எப்படி என் ஜனங்களை இல்லையோ சபிக்கிறதுக்கு வந்தவனை விட்டார் ஆண்டவர். அவன் வாயை அடைச்சி திருப்பி வேற எங்கேயே கொண்டு போகலையா? அப்போ தேவ ஜனங்களை சபிக்க ஒரு தீர்க்கதரிசி கூட விடலையே, சபிக்க விட மாட்டாரு. அவன் அங்கே பலி செலுத்தான், இங்கே பலி செலுத்துறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், கட்சியில் தந்திரமாக வேலை செஞ்சுட்டு போயிட்டான். அவனால சபிக்கவே முடியலையே. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னாக்கா ஒரு ஆளும் உங்களுக்கு திருவண்ணமாக வாயை சேர்க்க முடிச்சார். அதை முறை பண்ணி அப்போ இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு கலக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வருதுப்பா, நம்ம மொத்தமாக போய் கேட்போம். இதை சும்மா விடக்கூடாது. இவங்க ஊழியக்காரங்களாம் இவங்கெல்லாம் சென்ட்ரல் பாஸ்ட்டை போவோம், சீப் பாஸ்ட்டை போவோம், எழுதி போடுவோம், அதை போடுவோம், இதை போடுவோம், இதெல்லாம் தரம் பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இவங்கெல்லாம் இந்த கூட்டத்தை சேர்ந்த எடுத்ததுக்கெல்லாம் சென்ட்ரல் பாஸ் எங்களை அப்படி பண்ணிட்டாங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. உடனே சென்ட்ரல் பாஸ்ட்டை போய் கம்ப்ளைண்ட் இவங்கெல்லாம் இருந்தே கூடாது. உடனே மாற்றுங்க. இவங்க எங்களுக்கு சபைக்கு தேவையில்லை. அவங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு கூடவே மாட்டீங்க. நம்மளை நேசிக்கிறவங்க வந்தால் நம்ம கரையை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நம்முடைய தவறுகளை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணாலும் தோளில் கை போட்டுட்டு போய்க்கே இருப்போம். ஆனால் யார் என்னை கண்டிக்கிறாங்களோ அப்போ தான் நீ உருவாக்கப்படுக. சபையில் கண்டிப்பு இல்லை அப்படின்னா உருவாக்குதல் இல்லை. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே போய் இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள மாற்றி விட்டுருவாங்க. இவங்க கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க கண்டிக்கிறாங்க, அது இவங்களுக்கு பிடிக்காது. இப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களை கொண்டு போட்டீங்க. என்ன கொண்டு போட்டோம்? இப்போ பாதாளத்துக்கு போயிடுவாங்களா எல்லாரும்? இல்லை, பாதாளத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு காரியம், துக்கத்தோடு வருவாங்க. அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. வெளியேற்று வரும்போது சிரிச்சுட்டே வருவாங்க. இந்த கேட்டுக்கூட வந்தாங்க அப்படி மூஞ்செல்லாம் மாறிடும்.
சோகமாக எல்லாரும் பார்க்கும்போது ஐயோ திட்டாங்க, அதனால தான் இவங்க துக்கமாக வராங்க. அது துக்கமாகவே வந்து உட்காந்துருப்பாங்க, சோத்திரம் பண்ண மாட்டாங்க, ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. எதுக்கு வருது? இதுவும் ஜட்ஜிமெண்ட்டு தான். இந்த மாதிரி வந்தவை ஜட்ஜிமெண்ட்டு தான். இங்கே வந்து நீ தேவனை துதிக்க வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு வேதனைப்பட்டுட்டு அப்படிப்பட்டு கவலைப்பட்டுட்டு உட்காந்துக்கிறியே, அதுவே உனக்கு பயங்கரமான தண்டனை. அதுக்கும் நீ சேர்த்துக்க, பாவத்தோடு பாவத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ பார்க்குறவங்கப்பா அவங்க துக்கத்தில் இருக்காங்க, அவங்களை திட்டாங்க, ஊழியத்தாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, இதான் சாகடிக்குது. இவங்க வந்து சொல்கிறாங்க தேவ ஜனங்களை நீங்கள் கொண்டு போட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படிமா 41 மாதிரி மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்கள் என்றார்கள். பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஜனங்களை கொண்டு போட்டீங்க அப்படி சொல்றாங்க. வசனவாசி சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. இப்ப இவங்க இப்படி பேச ஆரம்பிச்சுன்னு கர்த்தர் இறங்கிட்டார். ஒரு ஆளுக்கு சில காரியங்களை சபையில சொல்றோம், செய்கிறோம், கண்டிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களாம் எங்க வராங்க தெரியுமா? எதில் நீங்க அகப்படுறாங்க உங்களுக்கு தெரியாம சில காரியத்தை செஞ்சிருவீங்க. அதனால்தான் தங்கள் கரைகளாக இருந்து கூட பயமின்றி இருந்து கொள்ற ஆட்கள். இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப டக்குனு தயவுசெய்து கத்துக்கொள்ளுங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு காதையில் போயிடாதீங்க. நான் மாறி போயிட்டு வேற யாருன்னா வந்தா கூட உங்களை கண்டிச்சாலோ உங்களை எதனா பண்ணாலோ இதை உங்களுக்கு வேற யாருன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டாங்க நடத்திட்டு விதமான நீங்க தாதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்க பேசுறாங்க அப்படி பண்ணிட்டீங்க அவங்க உங்களால் பாருங்க போயிச்சுட்டு கிடக்குறாங்க. அவங்க பாருங்க சரியா சபைக்கு வருத்தல, ஊழியக்காரங்களோட ஐக்கியம் இருக்கல, நீங்க அவங்களுக்கு பொறுத்தல, எதுவும் பண்றதில்ல, அதை பண்றதில்ல, இதை பண்றதில்ல. இப்படி பேச ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் இறங்குறார், மேகத்தின் மேல் இறங்குறார். ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு இறங்குறாரு? ஜனங்கிட்ட பேசுறதுக்கு இறங்கல, மோசகிட்ட பேசுறார். மோசகிட்டையும் ஆரம்பிக்கிட்டே பேசுறார். என்ன பேசினாரு? 43 மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போக ஒரு நிமிஷத்தில் அவர்கள் அதமாக்குவேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு என்ன பார்த்தீங்களா? யாரை சொல்றாரு அதமாக்குவேன்னு? சப்போர்ட் பண்ணிட்டு வராம இருக்கீங்களா? அவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க சொல்றாரு அதான் பண்ணி போட்டு நீங்க வெளியே போங்க, தயவுசெய்து வெளியே போயிடுங்க. அவங்களை அடிக்கும் போது நீங்க எதாவது மாட்டிக்கிங்க, நீங்க ஓட போங்க அப்படி சொல்றாரு. தயவுசெய்து ஜீவன் தப்பிட்டோம். ஒரு காரியம் நடக்குது அப்படி சொன்னாக்கா அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசினாவே நீ காலி ஆயிடுவேன்னு அர்த்தம். எந்த காரியம் ஊழியக்காரங்க உங்களை கண்டிக்கிறாங்களா? நல்லதுக்கு தான் கண்டிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போ. ஊழியக்காரங்க உங்களை திட்டுறாங்களா? நீங்க கெட்டு போறதுக்கு இல்லை, நல்லா மாறுறதுக்கு தான் உங்களை திட்டுறாங்க, அதை நீ ஏற்றுப்போ. அது உனக்கு கசப்பா இருக்குது, அது உனக்கு வேதனையா இருக்குது, அது உனக்கு கஷ்டமா இருக்குது அப்படி சொன்ன, யாராவது உனக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க அப்படி சொன்னா நீயும் செத்துருவே. அப்போ சாகுறவர்களோடு நான் சாகணுமா? ஆண்டவர் சொல்றாரு இவங்களை ஒரு நிமிஷத்துல நான் அதமாட்டி போடுறேன், ஒரு நிமிஷத்துல அதமாட்டி போடுறேன், இந்த சபையை விட்டு விலைக்கு அப்படி சொல்றாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க? நடத்திருக்காருங்க என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுவாங்க? முகம் குப்புற ஊறான். ஐயோ அந்த முறை நாங்கள் எங்கே போவோம்? இந்த ஜனங்களை மகிமைக்காகத்தான் வெளியே கொண்டு வந்து நீ அழிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ இவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. கீழே 46 மோசே ஆரோனை நோக்கி, தூபகலசை எடுத்து பலி இல்ல 45 இந்த சபையாரை விட்டு விலக்கி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்கள் அதமாக்குவது என்றார். அவர்கள் முகம் குப்பரி விழுந்தார்கள். அவர்கள் முகம் குப்பரி விழுந்தாங்க. ஆண்டவரே இப்படி செய்யலாமா? யாரோ ஒரு மனுஷன் செய்த தப்புக்கு சபையார் முழுவதையும் நியாயத்திருக்கலாமா? அப்படி ஒரு காரியம் கேட்கிறான். 22வது வசனம் 22 அப்பொழுது அவர்கள் முகம் குப்பரை இழந்து, தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதர் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாரும் சடகோபு கொள்கையோ என்றார்கள். சொல்றான். ஒரு மனுஷன் தான் பாவம் செய்திருக்கான், அவனை மட்டும் அடிச்சுட்டு போய் ஆண்டவரே முழு சபையும் கொள்ளணும் அவங்களுக்கு. அப்போ ஒருத்தர் செய்யற தப்பு எல்லாருமே தானே வருது. ஆண்டவர் சொல்றாரு இவங்களை விட்டு விலகு, நான் இவங்களை அதான் பண்ணிக்குவேன், உங்களை காலி பண்ணணும் அப்படி சொல்றாரு. இப்போ இவங்க முகம் குப்புற விடுறாங்க. ஆண்டவர் அப்படி செய்யறாரு, அப்படி தப்பு ஆண்டவர், எவனை ஒருத்தம் செய்யற தப்புக்கு எல்லாரும் அழி வாங்கணுமா, எல்லாரும் சாகணுமா அப்படி சொல்லி தக்கறாங்க எடுத்துக்கலாம். தயவு செய்து இந்த சத்தியக்காலம் உங்க இருதயத்தில் எழுதி வச்சுக்கொள்ள. எந்த காரணத்தை கொண்டோம் சபையில ஒருத்தரை கழிந்து கொள்றோம், ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் குடும்பத்திலேயே வீட்டிலேயே எங்கேயும் பேசுகிறாங்க. கும்பல் போய் இங்கே பிரசவம் முன்னாடி வெளியே போய் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா, இவரும் ஒரு ஊழியக்காரா இவர் இப்படிலாம் பேசலாமா, இவரெல்லாம் இப்படி பேசுறதுக்கு தகுதியா?
இப்படியெல்லாம் எங்கே பேசுகிறீங்களோ அங்கே இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்போ ஒரு மனுஷன் செய்யறத 3 பேர் தேர்ந்து பேசிக்கிட்டு இவன் பேசி முடிஞ்சா இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே ஆளாக மாறிடுறாங்க. இப்போ இவங்க கும்பலாக ஒரே ஆள் மாறுறதுனால இப்போ இவன் சொல்கிறான், ஒருத்தன் செய்த தப்புக்கு எல்லாரும் அடி வாங்கணுமா? இப்போ ஆண்ட சொல்கிறார், உங்களுக்கு வேலை இப்போ ஒரே நிமிஷம் அதை காலி பண்ணுறான் அப்படின்னு அவங்க முகம் குப்பரை விழுறாங்க. இதனால என்ன உண்டாது தெரியுமா? இவங்க முகம் குப்பரை விழுந்தா கூட ஆண்டவர் விட மாட்டார். எனக்கு சில காரியங்கள்லாம் படிக்கும் போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஜனங்களுக்குள்ள நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்பயும் எனக்கு தெளிவாக தெரியுது எதனாலலாம் இவங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் சபையை நடத்துகிறதான ஒரு மேய்ப்பன் அந்த மந்தைகளுடைய நோக்க காரியங்களை சரியான விதத்தில் அறிஞ்சாதான் அந்த மந்தை இது நடத்த முடியும், அது நடக்க முடியும். அந்த அறிவு இல்லைன்னா சபையை வந்து போடுறாங்க, அவங்க பாட்டு பண்ணா எல்லாம் போயிடுறாங்க. உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய வழிகள்லாம் எனக்கு சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் இதெல்லாம் செய்வேன். அப்போது இந்த இடத்துல நடக்கிறதான காரியம் இவங்க முகம் குப்புற விழுந்தா கூட கர்த்தர் அவங்கள உடல் கோபம் பட்டி எரிய ஆரம்பிக்குது. இப்போ 46 மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியாற்றில் போட்டு அதினர் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமா சபை நடத்தி போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொங்கிடுச்சு. பாத்தீங்களா? கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டுச்சு, வாதை தொடங்கிடுச்சு. என்ன பாவம் செய்தாங்க உங்களுக்கு கடும் கோபத்துக்கு? இவங்க செய்த பாவம் தான் என்ன? எதுக்காக கடும் கோபம் புறப்படணும்? ஏன் அவங்களுக்கு நீங்கள் அப்படி செஞ்சீங்க? நீங்கள் ஏன் அவங்கள அப்படி கடிந்து கொள்வீங்க? எல்லாரும் முன்னாடி ஏன் திட்டுறீங்க? இப்படிப்பட்டதான காரியத்தை கேட்டாவே அவங்களுக்கு வாதம் வரும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சபையில் திட்டிருந்தாங்க தான் நீங்கள் இப்படி செய்யுது. அப்போ நீங்கள் ஊழியக்காரங்க தாங்க, ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாதா? ஏன் நீங்கள் சலிச்சுட்டு போகக்கூடாதா? அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏன் அதை பப்ளிசிட்டி பண்ணீங்க? இப்படிப்பட்டதான காரியத்தை கேட்டுட்டு வரான்னு பார்த்தீங்களா? ஏன் அவங்களை அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தனை செத்துருவாங்க. வாத கடும் கோபமாக புறப்படுது. இதுக்கு யாருதான் திறப்பின் வாசல் நிற்கிறது? நான் தான் நிற்கணும், வேற வழி இல்லை. இப்போ ஆரோன் கட்ட சொல்றான், மோசே தூப கலசத்திலிருந்து அந்த பலிபீடத்திலிருந்து எடுத்துட்டு போ. எங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்றாங்க? அந்த நெருப்பை படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை போட்டு. தூப கலசத்துல பலிபீடத்தில் இருக்கிற அக்னி போடக்கூடாது, அதுக்கு வேற அக்னி தான் போடணும். ஏன்னா அது பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல காட்டுறது. ஆனா இங்க பலிபீடத்திலிருந்து எடுக்கிறதான அக்னி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பலிபீடத்திலிருந்து அடிக்கிற அக்னின்னா பாவடிவைக்கு உண்டாக்குற அக்னி. அதுதான் ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அந்த பாவம் செய்ததான அந்த ஆட்டையோ மாட்டையோ அந்த பலிபீடத்துல தான் கொண்டு வந்து போடுவாங்க. அது போடும்போது அந்த அக்னி தான் அதை அங்கீகரிக்கும். பாவத்தை முழுசா சாப்பிட்டுட்டு சாம்பலாக்கி காட்டும். நான் பாவத்தை அங்கீகரிச்சுக்கிட்டேன், அந்த பாவத்தை நான் தின்னு தீர்த்துட்டேன், இனி அதுல பாவம் இல்லை, அந்த மாம்சம் அதுல இல்லை, அந்த மாம்சத்துல தான் பாவம் இருக்கு, அந்த பாவம் இல்லை. அதனாலதான் பலிபீடத்தில் இருக்கிறதான அக்னியை தூக்கி போட்டு ஓட அப்படின்னு சொல்றான். அவன் ஓடுறதுக்குள்ளோ வாதை அங்க பயங்கரமா பரவி போச்சு. எத்தனை பேர் செத்தான தெரியுமா அந்த வாதையில? படிங்க 47:47. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஓலாக்கின் காரியத்தின் மிக்கம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 14,700 பேர். தவறு செய்தவங்க கொஞ்சம் கூட்டத்தார் தான். ஆனா இந்த தவறுக்கு நியாயம் பேசிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் எக்கச்சக்கமான ஆட்கள். இந்த தவறு செய்தவங்க எத்தனை பேரு? அவங்க சும்மா ஒரு 250 பேர் தான். போராகம் அவங்க கூட்டத்தாரம் ஒரு 250 பேர் தான். அவங்க தான் பூமிக்கு கீழே போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி செய்தீங்களா நியாயமா? இப்ப இந்த சபையில ஒருத்தர் காட்டிக்கிறோம், உடனே அடுத்த சபைக்காரங்க அது தெரியுது. எப்படி தெரியுது? தெரியாது. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க எப்படி பேசுனீங்களாங்க, நீங்க எப்படி திட்டிங்களாங்க, சபையை விட்டு ஒதுக்கி வச்சுக்கலாம, அதை பிடிங்களாம, இதை பிடிங்களாம, அங்க தெரியுது, இங்கே தெரியுது, மதுரை தெரியுது, அவன் தெரியுது, இவங்க தெரியுது, எங்கெங்க போன வருது. எவ்வளோ பேர் எங்க கேட்கறாங்க, நீங்க இப்படிதான் பண்ணிக்கலாம் சபையில, உங்க சபையில் இப்படி ஒரு பிரச்சனை. ஆனா எங்க வரைக்கும் போகுது நியூஸ்? இங்க நடக்கிறதான காரியங்கள் எல்லா இடத்துக்குள்ளும் போகுது. அப்ப இங்க செத்தவங்க எத்தனை பேரு? அது இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. பாவம் செய்தவன் கொஞ்சம் தான். பாவம் செய்தவன் 250 பேர் தான். அவன் பாதாளத்துக்குள்ள போயிட்டான். எப்பயே
ஆனா இந்த வாதை தொடங்கி அவங்க இல்லாம சாவுறாங்க. அந்த காரியத்தை வாயில பேசி சாவுறாங்க, அந்த காதலை கேட்டு சாவுறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சுவாங்க. சில காரியங்கள் அவங்க கேட்கும் போது பயமா இருக்குது. அதெல்லாம் அப்ப நடந்தது, இப்ப நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஏன் உங்களுக்கு பிரச்சனைகளும் வியாதிகளும் பலவீனங்களும் வருது? ஏன் சில நேரத்தில் நஷ்டம் வருது? நல்லா ஓடிட்டு இருக்கும் போது சில நேரத்தில் பயங்கரமான கஷ்டம் வருது. எதுக்காக வருது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற பாதை. சில நேரத்தில் நீங்க செய்யறதான காரியங்கள் அப்படியே ஒண்ணு இல்லாம போயிடுது பார்த்தீங்களா? பிரயாசப்பட்டு தான்மானம் பண்ணிட்டு கடைசியில் ஓடுற நேரத்தில் ஒண்ணு இல்லாம காஞ்சி போயிடுது. அவ்வளவுதான். விதைச்சது போக்கு, அறுத்தது போச்சு, நட்டது போச்சுன்னு நம்ம செய்யறதான அக்கறை. இதெல்லாம் என்ன நினைச்சீங்க? வாதை நம்ம சரீரத்தில் மட்டும்தான் வரணும்னு நினைச்சியா? வீட்டில் வரும், நிலத்துல வரும், மிருகத்துல வரும், எல்லாத்துக்கும் வரும். அதான் வாதை. கடும் கோபம் புறப்படுறது, அது எது மேல போய் படுதோ அது மேலதான் வாதை வந்துடும். ஜனங்களுக்கு தெரியுமா? அந்த பயமே இல்லையே, தாங்கள் குறைகள் இருக்குது, தாங்கள் கரைகளும் அறுக்கிறாங்க அப்படி சொல்றதான அந்த உணர்வே இல்லாம பயமத்தை கூட என்ன செய்யறாங்க? விரும்பி சாப்பிட்டு பயமத்தை கூட விரும்பி சாப்பிட்றாங்க. தெரியுமா? அந்த அனுபவங்கள் நம்ம கூட வரக்கூடாது. இப்போ இது நான் சொன்ன காரியங்கள்லாம் உண்மையாக படிக்கும் போது எனக்குள்ள பயம் உண்டாச்சு. இவ்வளோ காரியம் ஆண்டவர்கள் ஜனங்களுக்கு அறியாமல் தான் சங்காரமாகறாங்க. என் ஜனங்கள் அறியாமையினால சங்காரமாகறாங்க. அப்படியே வசனம் இருக்கு இல்லையா? நீதிமொழிக்கு ஏசையோட வசனம் இருக்குது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகறார். ஏசைய 1வது அதிகாரத்தில் இருக்க பாருங்க. மனம் செறி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை குசிப்பாய், மாற்றம் என்றால் பட்டயத்துக்கு இரையாவாய். ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம இதெல்லாம் தெரியாம தான் நம்மளே செத்துட்டு கிடக்கிறோம். எதுக்கு நம்ம சாவுறோம்? எதுக்கு நம்ம கஷ்டம் அடைகிறோம்? எந்த காரியத்துக்காக நம்ம பலவீனம் பண்றோம் நமக்கே தெரியாது. தெரியாம தான் நம்ம பலவீனம் அடைஞ்சிட்டு கிடக்கிறோம். தெரியாம தான் நான் செத்துட்டு கிடக்கிறோம். தெரியாம தான் தேவனுக்கு இருந்து நன்மை வரமாட்டேங்குது. நாம நினைக்கிறோம் ஆண்டவரோட கூட இருக்கிறோம். தேவன் சொல்றாரு இல்லை, உண்மை கடும் போகமா இருக்கிறோம். நாம நினைக்கிறோம் கர்த்தர் சமூகத்துல இருக்கணும். இல்லை, நீ சமூகத்துல சாகுற. இப்ப தூப கலசத்தை யார் இருக்குன்னு போக வேண்டியதா இருக்குது? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மத்தியில போய் ஆர்வம் நிற்கிறான். வாதை நிறுத்தணும். ஆண்டவரே போதும், நிறுத்து, கேசு, பாவம் இந்த ஜனங்க. அப்ப யாருக்கு ஜெபிக்கணும்? யாருக்கு விரோதமா நீங்க எழுப்புறீங்களோ அவங்களாம் ஒருத்து. வேற வழி. இவங்க ஆரோனுக்கு விரோதமா, மோசைக்கு விரோதமா தான் எழுப்பினாங்க. இப்போ மோசை தான் சொல்றான், எடுத்துட்டு ஓடு, தூப கலசத்தை எடுத்துட்டு ஓடு, பலி செலுத்து அப்படி சொல்றான். பலிப்படத்துல இருந்து தூப கலசத்தை எடுத்துட்டு ஓடு, அர்ஜுனியை போட்டு இவன் போய் செலுத்துறான். அப்பதான் வாதம் நிற்குது. இப்ப வேற ஒரு எனக்கு இந்த சபையில இல்லைங்க, எனக்கு பென்னியை தெரியும், அப்புறமா அல்லது பிலிப்பை தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும், அவெல்லாம் அவனுக்கு பலி செலுத்த முடியாது. நாங்க அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்குவோம், நாங்க அங்க ஆலோசனை கேட்டுக்கோம், நாங்க இங்க ஆலோசனை கேட்டுக்கோம், நாங்க சாமி கிட்ட ஆலோசனை கேட்டுக்கோம், எங்க ஒண்ணு ஆலோசனை கேட்டுக்கோம். எங்க கேட்டாலும் ஆரோன் தான் உங்களுக்கு கடவுள் வந்து நிற்கணும். ஆரோனை தவிர வேற எவனும் நிற்க மாட்டேன். அவங்கெல்லாம் இங்க நடக்கல, போயிட்டாங்க. அவங்க நடக்கும்போது அவங்க தான் உங்களுக்கு நிற்கணும். அவங்க தான் ஆர்வம், அவங்க தான் தூபகலசத்தை எடுத்து நிற்க முடியும். நான் நிற்க முடியுமா? இப்போ அவங்க நிற்க முடியுமா உங்களுக்காக? எனக்கு அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நான் ஜோம் பண்ணிக்குவோம், அவங்க பேசிக்குவாங்க, அவங்க இது பண்ணிக்குவாங்க, எதுனா கண்டிப்பாங்க. ஆனால் நீ செத்துட்டியே, நீ வாதை அடைஞ்சிட்டியே, வேற வழி என்ன பண்றது? அப்போ கூட உணர்வு வரலையே. அதனால தான் இவர்கள் என்ன செய்யலாம்? தங்கள் அன்பின் விருந்துகளில் கரையற்றார்கள் பயமேண்டி கூட விருந்தொன்றார். அடுத்தது தங்களை தாங்கள் மேய்த்து கொண்டான். 13வது வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருதுகளை தரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்தோடு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்றார். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்றார்கள் அப்படி சொன்னாங்க. அர்த்தம் தெரியுமா? இவர்களுக்கு ஆலோசனை தேவையில்லை. எனக்கு எல்லாம் தெரியும், எங்க போனோம்னாலும் எனக்கு தெரியும், எங்க வரணும்னாலும் எனக்கு தெரியும். யாரையும் நான் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஜபம் நடக்கும், நம்ம எங்கன்னா கூட சுத்திக்கணும். நீங்க பூத்திர நடக்கும், நம்ம எங்கன்னா பூத்து போட்டு போகணும். எங்கேயாவது நம்ம நடக்கும். அதுதான் தங்களை தாங்களே மேய்த்து போட்டேன். அப்போ தங்களை தாங்களே மேய்த்தப்ப தேவன் இவங்களோட மேய்க்கிறவங்களா இருந்தா இவங்க எங்க இருப்பாங்க? மேய்ப்பன் கட்ட இருப்பாங்க. மேய்ப்பன் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களே மேய்ப்பன், இவங்களே ஆடு. எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது, ஒண்ணும் அறியாது. இவங்க இஷ்டத்துக்கு போறது, இவங்க இஷ்டத்துக்கு வர்றது. இது சத்திரமா இருக்கிறதுனால தான் இவங்க இஷ்டத்துக்கு வராங்க, இவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. அப்ப இவங்களை யார் கேட்கறது? யாராவது கேட்டா நீ யார் என்ன கேட்கறதுக்கு அப்படி சொல்லுவாங்க.
நீ யார் என்ன கேட்டது? என்ன கேட்டாங்க ஒருத்தன் உடம்புலையும், நீ யாரா என்ன கேட்டிருக்கட்டு, யார் சபா அப்படின்னு. ஆமாம் உன் சபா தான், என்ன பண்ணுறது? என்னை நடத்துக்கு யாரை வச்சுருக்காங்க, இல்லை நடத்துக்கு யாரை வச்சுருக்க, நீ போடு பாய என்ன நடக்குது பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அத்தோட அதையும் போடல, ஓடிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு சில காரியங்களை எடுத்து சொன்னால் கோபம் வருது. நீ செத்துருவே அப்படி தான் நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் செத்துருவீங்க அப்படி சொல்கிறதுக்காகத்தான் இந்த காரியத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம். ஆனால் சிலருக்கு தெரிய மாட்டோம், சிலருக்கு தெரிய மாட்டோம். அதை புரிஞ்சுட்டு தங்களை தாங்களே மேய்க்கிறதான அனுபவம்ன்றது எந்த பிரசங்கத்துக்கும் நான் சரி கொடுக்க மாட்டேன். எனக்கு எவ்வளோ பேர் பிரசங்கம்லாம் தெரியும், எவ்வளோ பெரிய பெரிய பாச பிரசங்கத்தை நான் வாங்கி வச்சுருக்கிறேன். நான் சீடி போட்டு கேட்டுக்கேன், அதெல்லாம் நான் சீடி போட்டு கேட்டுக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு டைரெக்டாக அவர் சமூகத்தில் வந்து பேசுகிறாரு, இப்போ நடக்கிறதான பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு. அவங்க எதுக்குன்னா வாங்கி எடுத்துருப்பாங்க. எந்த ஒரு சபையிலையும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக பேசியிருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜனங்களுக்கு வார்த்தை கொடுத்துருப்பார். அதை நான் வாங்கி வச்சுட்டு கேட்டுன்னு இருக்கிறேன். அப்போ நான் அந்த சூழ்நிலையில் இருப்பேன்னா இல்லையே. இப்போ என் சூழ்நிலைக்கு ஏற்ற தானே ஜனங்கிட்ட பேசுவார். எரோமியா பேசினா அந்த ஜனங்கிட்ட, ஏசையா பேசினா, எசைக்கியா பேசினா, எல்லாரும் தீர்க்கதரிசியும் பேசினாங்க. அந்த ஜனங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னா அதுக்கேற்ற வார்த்தை கொடுத்து நீ போய் அவங்களுக்கு சொல்லு, அவங்க மதிக்கேட்டிலேருந்து வெளியே கொண்டு வா, அவங்கள திருப்பு அப்படி சொல்கிறார். ஆனால் அவங்க அதை கேட்கல, எதிர்த்து நின்னாங்க. சிங்கம் வந்து பாபிலோனுக்கு பிடிச்சிட்டு போயிடுச்சு. சிங்கம் வந்து பாபிலோனுக்கு பிடிச்சிட்டு போயிடுச்சு. பிடிச்சிட்டு போன பேர் இந்த அகவா நதி அந்த வந்துட்டு ஓட்டு குழந்தை அழுகுறாங்க. வீணையை கம்பம் வந்தவங்க அங்கே வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஆடலும் போச்சு, பாடலும் போச்சு. இங்கே இப்போ நாங்கள் சியோன் பாட்டை எப்படி பாட முடியும், நாங்கள் எப்படி எல்சேன் பாட்டை பாட முடியும், அங்கே உட்காந்து புலம்புவோம். அப்போ இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எவ்வளோ விஷயங்கள் சொன்னார். உங்களை பாதுகாத்துக்கோ, பாதுகாத்துக்கோ, சரியில்லாமல் போகிற நடக்கிற வீணாக நடக்கிற அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கிறோம், ஆண்டவர் காணிக்கு கொடுக்குறோம், ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. என் கூட கடவுள் இருக்கிறார், என் கூட கடவுள் இல்லாமல் இல்லை, கடவுள் இருக்கிறார் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை என்ன வச்சுக்கணும், தங்களுக்கு தாங்களே மேய்த்து போடுறவங்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. குருடனுக்கு வழிகாட்டிக்கு 2 பேரும் குருடன், 2 பேரும் போய் பழத்தில் தான் விழுவாங்க ஆண்டவர் சொன்னாங்க. அப்போ நாம் குருடராக இருந்தால் நாம் எங்கே போவோம், பழத்தில் போய் விழுந்துடுவோம். அப்போது தங்களுக்கு தாங்களே மேய்க்கிறதான அந்த அனுபவத்தை இவர்கள் அன்பின் விருந்தில் கலந்து கொண்டு நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் பாட்டுன்னு வருவேன், நான் பாட்டுன்னு போவேன், நீ என்ன பேசுறது, நீ சொல்கிற சட்ட திட்டத்துக்கெல்லாம் நான் கை கொள்ளவே மாட்டேன், நீ பேசிட்டே வருத்தத்தாக்குற மாதிரி கத்திட்டு நான் வருத்த வருவேன், போகிறத போவேன், என்னை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது, ஒன்றும் அசைக்க முடியாது தான் தெரியுது, யாரும் அசைக்க முடியாது. ஆனால் உன் கழுத்தில் ஒரு கயிறு கட்டியிருக்கார் ஆண்டவர். ஆடுகளுக்கு கழுத்தில் ஒரு கயிறு கட்டியிருக்கும். சில நேரத்தில் அந்த ஆடுகளுக்கு புத்தி இருக்காது, திடீர்னு அது கழுத்தில் கையை கற்றுட்டு அது மறந்துடும், ஓடம் 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 ஓடிட்டே இருக்கும். அது கையை சுற்றி வச்சுருப்பாங்க. சுற்றி வச்சுட்டு இருந்து அது ஓடிட்டு பார்த்தீங்களா, ஓடி அந்த கயிறு ஓடி கட்டி விடும். அப்போ தான் அந்த கயிறு இருக்கும் பழனியில். அப்போ இருக்கும் போது தான் தெரியும், ஓ கயிறு கட்டி இருக்கும், பெல்ட் அடிச்சு வந்து அப்போ தான் தெரியும். அதை போகிற ஆண்டவர் ஒரு கட்டில் வச்சிருக்கிறார், அது தெரியாது. நம்ம முக்கியத்துக்கு ஓடுறோம். ஒரு நாளைக்கு அடி விழும் பாருங்க, அந்த அடியை உன்னால் தாங்கிக்க முடியாது. அப்போ நீ தலைக்குள்ள தான் வந்து விழும். இப்போ தலைக்குள்ள விழுந்தா எவ்வளோ அடி போட யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து ஜோமனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இவர்கள் தங்களுக்கு அந்த வைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்களாம், இவர்கள் காற்றுகளோ அடியோடுகிற கண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்த்து சனியற்று 2 தர செத்து வேறிட்டு போகணும். இதெல்லாம் ஒரு நாள் காலையில் சொல்லித்தார். இவர்கள் காற்று நாள் அழிவுந்து ஓடுகிறதான கண்ணீரற்ற மேகங்கள் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், மேகம்னா என்ன, இவர்கள் ஏன் அப்படி அடி வந்து அலையிறாங்க, இவர்கள் இப்படிப்பட்டதான நிலவரம் உங்களுக்கு எல்லாம் ஏன் வருது, இவர்களுக்கு தடியோ அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நிறைய கூட்டத்தார் அப்படின்னு சொல்கிறான். அவருக்குரிய சுபாவம் படிச்சுட்டு அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக தங்களை ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு இவர்களை பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள்னா பிரித்து பேசுகிறாங்க. அதில் இவர்கள் குறித்து சொல்லியிருக்கான் 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ள ஒரு யாவரும் அவபக்தியால் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளில் மிகவும் தமக்கு விரோதமும் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றிலும் மிகவும் அவர்களை கல்விக்கிறதற்கும் 1000 தமது வசந்தவான்கள் கூட கத்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எப்போ வாழணும் ஏனோக்கு
ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. இன்னும் நோவா பிறக்கல, லாமேக் பிறக்கல, மெத்துசலா பிறக்கல. இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால 7ஆம் தலைமுறை. அவங்கெல்லாம் பிறந்திருந்தா 8, 9 வந்திருக்கும். இவன் தான் 7ஆம் தலைமுறைனா அவங்களுக்கு அப்புறமா கடைசியா பிறக்கிறான். இவன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இவன் சொல்லியிருக்கிறான் இவங்களை பத்தி. என்னத்துக்கு வர ஆண்டவர்? இவங்களை கண்டிக்கிறதுக்காக, நியாயம் இருக்கிறதுக்காக. 1000 அப்ப இவர்கள் அப்படி சொன்னா என்ன? தண்டனைக்கு ஆயத்தமாகறாங்க. தேவன் ஒரு நாள் தண்டிப்பார், அதுக்காக தயாராகிறாங்க. பிரியமானவர்களே, அந்த கூட்டத்துல நாம நிற்க கூடாது. கேட்கிறதான வார்த்தைகள் உங்களுக்கு உணர்வு வந்தா ஆழ்ந்த சமூகத்தில் ஒப்புக்கொடு. இல்லைன்னா வேண்டாம். எனக்கு இந்த அனுபவம்லாம் இல்லைன்னா நீ சாதாரணமா உட்காந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னாக்கா, ஆண்டவரே எனக்கு கூட பயமா இருக்கு, நானும் அந்த இவர்கள் கூட்டத்தில் இருத்தப்படாது, இவர்களுக்கு ஐயோ அந்த கூட்டத்தில் நான் வந்துடப்படாது ஆண்டவரே. நான் கூட அவங்க காதல அவங்க பேசி எத்தனையோ பேர் பேசுனத கேட்டு நான் தூசித்து இருக்கிறேன், ஆமாம் போட்டிருக்கிறேன், நானும் சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன், ஆமா அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு நானும் பேசியிருக்கேன். ஆண்டவர் உனக்கும் தான் வாதை. காரியம் செய்தவங்க கொஞ்சம் பேர் தான், அதை கேட்டவங்களுக்கு தான் அதிகமான வாதை. அவங்க தான் நிறைய பேர் செத்தாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, 14,000 பேர் 700 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. எந்தெந்த இடத்துலயோ செத்துட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட கேள்விகள், கண்களை மூடுங்க. நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன், ஒரு காரியத்தை கேட்குறீங்கன்னா அது உணர்த்தப்பட்ட உடனே எழுதி என்ன செய்யணும்? இந்த வார்த்தையினால நான் உணர்த்தப்பட்டேன் அப்படின்னு அறிக்கை செய்தேன். ஒரு 3 கூட்டம் 4 கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்க கூடாது, உன் இருதயம் கடினப்பட்டுரும். அதனால இப்ப நீ எழும்பி இந்த காரியத்துக்காக ஆண்ட சமூகத்தில் அறிக்கை செய்து, வாயினால் அறிக்கை செய்து, அதை விட்டு விடுக்கிறவன் இறக்கம் பெறுவான் அப்படி சொல்லி. உங்களுக்கு ஏதாவது விஷயத்தை தொட்டு இருந்துச்சா, நீங்க லேட்டா வந்தீங்களோ, முன்னால வந்தீங்களோ, ஃப்ரண்ட்ல வந்தீங்களோ, எப்பயும் தெரியாது. எந்த விஷயத்தினாலும் நீங்க தொடப்பட்டீங்க, எந்த விஷயம் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க விட மாட்டேங்குது, எந்த விஷயம் உங்களை வேதனைப்படுத்துச்சு இருதயத்துக்குள்ள, எந்த காரியம் உங்களை நடுங்க வச்சது, இந்த விஷயத்தினால நான் பயந்தேன், இது என்கிட்ட இருக்குது, நான் உணர்றேன், அதனால கர்த்தர் எனக்கு தயவா இந்த விஷயத்துல மன்னிச்சு வெளியே கொண்டு வரணும், அதை ஒண்டி சொல்லிட்டு உட்காந்துடணும். ரொம்ப நேரம்லாம் இன்னைக்கு பேசக்கூடாது. 2 வார்த்தை, இந்த விஷயத்தினால எனக்கு பயமா இருக்குது, இந்த காரியம் என்ன பயமுறுத்துது, நானும் இந்த காரில் போயிடுவோன்னு பயமா இருக்குது, அந்த நரகத்துக்கு போறதுக்காக நான் இது உள்ள வரல, ஆனா சில காரியங்கள் நடக்கிறத பார்த்தா இந்த ஜனங்களுக்கு வேதனை வந்தது போல, கோவாக்கினி வந்தது போல என்னென்ன வந்துடுமோன்ற பயம். நான் அந்த தப்பு செய்யல, ஆனா கேட்டேன், என் காதுல கேட்டு நானும் கொஞ்சம் பேசிக்கிட்டேன். அவங்களையும் தான் தண்டிச்சார் ஆண்டவர். அந்த கூட்டத்துல நான் இருக்கக்கூடாது, ஆண்டவர் என்னை மன்னிச்சுணும், என்ன தெரியாம பேசிட்டேன், தெரியாம நான் இது பண்ணிட்டேன், என்னை கடவுள் மன்னிக்கணும். இப்படி பண்ணிட்டு இனிமே யாராவது ஊழியக்காரங்களை பத்தி வித்தியாசமா பேசிக்காங்க அப்படின்னாக்கா நீ அதை கேட்கக்கூடாது. காதை பொத்திக்கிட்டு ஓடு. ஐயோ என்கிட்ட பேசுறாங்க, தயவு செய்து நான் தப்பிக்கணும், நீ செத்தா சாகும், நான் பழைக்கணும், நான் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும், அதனால தயவு செய்து பேசுறத நிறுத்து அப்படி சொல்லிட்டு போயிடலாம். 2வது அவங்க பேச மாட்டாங்க. நாம யாருன்னா பேசலாம், காதை கொடுத்து உங்களும் நீ கேட்போம், இன்ட்ரெஸ்டா நீ பாதாளத்துக்கு போறேன்னு அர்த்தம், ஆழமான பாதாளத்துக்கு போற. அந்த அனுபவத்துக்குள்ள தயவு செய்து வந்துடாதே.